ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம என்ன வீடியோ இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரைடர். இப்போ நம்ம என்ன பைக் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அசித் ஒரு ஐடியா சொன்னாப்ல. ஹாயபூசா ஏற்கனவே மாடிஃபை பண்ணி வச்சுட்டான் இவன். ஏன்னா இது அவன் ஃபோன் தான். நல்லா மாடிஃபை பண்ணி அமைப்பாக பைக்கை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ரொம்ப நாள் கார் கேமாக விளாண்டனால காராக வருது வாயில். பாருங்கள், ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி அடித்து தூள் கிளப்பி கலர்லாம் மாற்றி. இதில் சைலன்சர் மாத்திர ஆப்ஷன் இல்லைனா இருக்கிற காசுக்கு சைலன்சரையும் மாற்றிருப்பேன். ஜென் 2 ஹயபுசா ஜென் 2 இது. அதான் டிஸ்பிளே பார்த்தாலே தெரியும், சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாம். என்லெஸ்குள்ளே போயிட்டு கொடுப்போம். நல்லா தான் இருக்குது சவுண்டு, பர்ஃபெக்ட். வீடிங்லாம் எடுத்துக்கிட்டேன், தப்பி போக வேண்டியதான். அசால்ட்டாக 200 தொடுது. வீலிங்க போடுவோமா? போட்டாங்க. சரி, சொரியிருச்சு, விடுங்க. கண்டினியூ கொடுப்போம். வீலிங் அடிக்கலாம் நினச்சா அப்படி ஃப்ளாப் ஆகிடுச்சு வீலிங்கு. பரவாயில்ல, கட்டன்னு தொட்டுறது க்ளீன் பண்ணாங்க. ஐயோ, கட்டெல்லாம் அடிக்க வேணாம், நம்ம பொறுமையாக ஓட்டுவோம். வீலிங் வந்துருச்சு, டாப்பை போடுவோம், தூக்குவோம். எவ்வளோ வரல, சூப்பராக ஓட்டிக்கலாம். வண்டி போகுது. அமைப்பாக ஒரு வீலிங் முடிப்போம். ஐயோ, நான் வேறு ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் வண்டி ஓடிக்கிட்டு டெஸ்டினேஷனே சரியில்லாமல் பண்ணியிருக்கேன். ஓகே, 5 கிலோமீட்டர் ரைட் பண்ணியாச்சுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சொல்லிட்டேன். ஓகே, கட்டி போகலாம். அதாவது மிச்ச பைக்ஸ்க்கெலாம் கண்டென்ட் வேணும்னா நான் ஷார்ட்ஸாக ஆட் பண்ணுறேன். அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் லைக்காக போடுங்க. ஓகே, வண்டி ரெண்டாவது மூணாவது. ஓகே, அடுத்த பைக்கை போய் நம்ம ட்ரையல் பார்ப்போம். ஒரே பைக்கை ஓட்டினா போர் அடிக்கும். நெக்ஸ்ட்டு H2R போடுவோம். H2R முடிச்சுட்டு R1 வருவோம். டாஜ் டமாக் இந்த மாதிரிலாம் போவோம். இந்த இவன் H2 எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்கான். டியூன் மட்டும் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டியூனிங் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பண்ணிடலாம். பிரேக்கிங் பண்ணி முடிச்சாச்சு. கலர் எதுவும் மாற்றுவோமா? கலர் மாற்றினா நல்லா இருக்காது இந்த வண்டிக்கு, அதனால் வேணாம், இதுவே இருக்கட்டும். அதுக்கடுத்து போய் ஃப்ளேம்ஸ் ஏதாவது ஆட்டும். இது போடுவோமா இல்லை போடுவோம்? இதே போடுவோம். இங்கே ஏதாவது மாற்றி போடுவோம். வர மாட்டேங்குது. இது எங்கே வர்றது? டேங்க்கில் வருது. இதுக்கு இது போடுவோம். அடுத்து இதுக்கு இந்த ஸ்கேலில் போடுவோம். சரி, இப்போ உள்ளே போய் டாப் பண்ணி செக் பண்ணுவோம் வண்டிக்கு. பரவாயில்ல. ஐயோ, வண்டி சத்தமே அரட்டி வச்சு அசால்ட்டாக ஏறுது. இது டியூனிங் தான் வண்டி. ஐயோ, கண்ட்ரோலே பண்ண முடியாது போல. அசால்ட்டாக 330 அடிக்குது. நம்மளோட ஹயபுசா கம்மியாக தான் போச்சு. நீ ஹயபுசா டியூன் பண்ணுறது போல அதை டியூன் பண்ணுறது. ஐயோ, எப்போ 344 லாக் ஆகுது. பட் 400 போகும் கேள்விப்பட்டேன் ரியல் லைஃப்பில். எப்பாடி கண்ணாடியை உடச்சிட்டான் என் ஃபோனில். ஓகே, இன்னொரு ரைடு போய் பார்ப்போம். இந்த வண்டி ரொம்ப மேட் பவராக இருக்குது, அதனால என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. கண்ணாடியில் தூக்குறது ஆபத்துன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, பின்னாடி டயர் தூக்கிடுச்சு. ஓகே, இன்னொரு டேக் போவோம். நல்லா தான் இருக்குது இந்த வண்டி. கட்டெல்லாம் அடிச்சு பறக்க வேண்டியதான். சொருகு நம்பர் 7. போ டாப் பண்ணிட்ட தட்டு ஆர்பிஎம் தட்டு. ஆனால் ஏன் டாப் பண்ணில் மட்டும் ஆர்பிஎம் தட்ட? ஓகே, வெளியே போயிட்டு எல்லாத்துக்கும் பிடிச்ச கார் இன்ஜினில் உருவாக்கப்பட்ட ஒரு பைக்கை தான் ஓட்ட போகிறோம்.
அது என்ன பைக்குன்னு பார்ப்போம். டாஜ் டமாக். ஓகே, இப்போ நம்ம கார் இன்ஜினில் ரெடி பண்ணப்பட்ட ஒரு பைக்கை தான் ஓட்ட போகிறோம். அதுக்கடுத்து ஹெலிகாப்டர் இன்ஜினில் உருவாக்கப்பட்ட ஒரு பைக்கு. அது என்ன பைக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெலிகாப்டர் இன்ஜினில் உருவாக்கப்பட்ட பைக், ஆனால் அதோட ஸ்பீடாக போகிற பைக் இருக்குது. இப்போ டாஜ் டமாக்கை ஓட்டி பார்ப்போம். இந்த வண்டி எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ நல்லா இருக்காது, பட் ஆனால் ஸ்பீடு செம்மையாக போகும், பறக்கும் இந்த வண்டி. ரியல் லைஃப்பில் 400+, 450+ஏ போகும் இந்த வண்டி. ஆனால் 600லாம் போகும்னு சொன்னாங்க, அதான் உண்மையாக என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி 400+ போகும், ஆனால் கேமில் எவ்வளோ போகும்னு தெரில. சூப்பர். இந்த வண்டியெல்லாம் தூக்கிட்டு ஓட்ட முடியும்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. ஐயோ ஐயோ 8. சரி, ஓகே, எனக்கு இந்த வண்டி பிடிக்கல அவ்வளவோ. இப்போ நம்ம போய் ஹெலிகாப்டர் இன்ஜின் உருவாக்கப்பட்ட வண்டி, இதுதான் ஹெலிகாப்டர் இன்ஜினில் உருவாக்கப்பட்ட ஒரு வண்டி. அதாவது பார்த்தாலே தெரியும், சைலன்சர், இந்த லென்த்து, டிஸ்பிளே, ஹெலிகாப்டரில் இருக்க மாதிரி நிறையா பட்டன்லாம் இருக்குது, என்னன்னே தெரில. மலையில் கொடுத்துட்டாங்க. ஹெலிகாப்டர் மலையில் சரியாக ஓடாதுப்பா. ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியரு 160, தேர்ட் கியர் 113, ஃபோர்த்து கியரில் 275, ஃபிஃப்த்து கியரில் 330. வாவ், ஹெலிகாப்டர் இன்ஜின் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. சூப்பர். பார்த்தியா, தெரியவே இல்லைடா, எனக்கு ரோடே தெரிலடா, சத்தியமாக எனக்கு ரோடே தெரிலடா. சரி, இந்த கேம்லேயே இருக்க ஒரு இங்கே பாருங்க, செயின் ப்ராக்கெட் எங்கேருந்து வருதுன்னு சஸ்பென்ஷன் பாடுறா, நேராக வச்சுருக்காங்க. சரி, இதுதான் இந்த கேமில் இருக்கிறதுலையே டாப் ஸ்பீடு பைக்கு. இதை ஓட்டி பார்ப்போம். என்ன 2 வீல் இருக்குது, கார் வீல் மாதிரி இருக்குது. முன்னாடி ஓட்டினதுக்கு 2 வீல் இருந்துச்சு. சரி, இப்போ இந்த வண்டியை ஓட்டி ஒரு வீல் பஞ்சரானா எவ்வளோ ஸ்பீடு நம்மளால் இடிக்காமல் ஓட்ட முடியுதுன்னு பார்ப்போம். எனக்கு பிடிச்ச பைக்கில் இது ஒரு பைக்கு. ஓகே, ஆர்பிஎல் தப்பு டப்ப 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 நம்ம தப்புன்னு இனிமையாக இருக்குது. பொறுமையாக ஏற்றுவோம் நம்ம, டக்கு டக்குன்னு கியர் சேஞ்ச் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஐயோ, டனல் தான் எனக்கு பயமாக இருக்குது. டனல் எப்போ பார்த்தாலும் டனல் நினச்சேன். நம்பர் 10 பார்ப்போம், முடியுமா முடியாதா. ஓகே, போ 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 வீல் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த கேம் வந்து நல்லா இருக்குது, பட் எல்லா பைக்கையும் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இந்த வீடியோவில். ஏன்னா அவ்வளோ டைம் ஆகும் இந்த பைக்கெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா. கிட்டத்தட்ட எவ்வளோ பைக் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த எல்லா பைக்கையும் நம்ம வந்து மாடிஃபை பண்ணணுன்னா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு நாளாவது தேவைப்படும். எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் பிளாக்ஸ் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு கேம் விளாட போகிறோம். அந்த கேம் தான் விளாண்டு போடலான்னு எல்லோரும் சஜஷன் கொடுத்தாங்க. அது போடலாமா வேணாமா அப்படின்னு இந்த கேம் முடிஞ்ச உடனே வீடியோ போட்டு அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், போடுவோமா வேணாமா. அதுவும் கிறிஸ்மஸ் அப்டேட்டு, அந்த அப்டேட்டு, நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் ரீவோக் ஆகுதுன்றாங்க. நம்ம அந்த கேம் விளாண்டு நல்லா கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா வேறு கேமுக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட மேக்ஸ் ஐடி வரப்போகுது. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சரி, டக்குன்னு போய் இந்த வண்டி நல்லாயிருக்கும், பட் ஆனால் நமக்கு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குலாம் டைமே இல்லை. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் ஷார்ட்ஸில் போடுறேன். அப்புறம் வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஹசீத்தும் தான் நிறையா வீடியோஸ்லாம் பண்ணுவோம். அடுத்து அந்த பிளாக்ஸ் ஃப்ரூட்டும் 2 பிளேயர் கேம் தான், நாங்கள் அதை தான் விளாட போகிறோம். ஓகே, இப்போ இந்த கேம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமேட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக நீங்களும் ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ஃப்ரூட் விளாடணுன்னா கமெண்ட்டில் வந்து உங்கள் யூசர் நேமை டைப் பண்ணுங்கள். யூசர் நேமை டைப் பண்ணிங்கன்னா நாங்களே ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். நீங்கள் அக்செப்ட் பண்ணி அப்படியே நான் டைமிங் சொல்கிறேன், அந்த டைமிங் வாங்க, எல்லோரும் சேர்ந்து விளாட்லாம். யூடியூப்லேயும் நான் போடுவேன் அதை. எல்லோரும் சேர்ந்தா பெரிய ஆள் ஆயிருவீங்க. நம்மளே ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஓகே, இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். டாட்டா, பாய் பாய், சி யூ.